ஃபால்ஸ், நீர்வீழ்ச்சி. இந்த கடல் அதுக்குள்ளே எவ்வளோ அழகு ஒழிச்சு வச்சுருக்குமோ அதே அளவுக்கு அழகு இந்த ஃபால்ஸும் ஒழிச்சு வச்சுக்கும். இந்த நீர்வீழ்ச்சி எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கண்ணும் விரிஞ்சு ஓப்பன் ஆகும். அவ்வளோ வியப்பை உள்ள வச்சுருக்கோம். நம்ம அவ்வளோ வியந்து பார்ப்போம். அதே போல் ஒரு நீர்வீழ்ச்சிக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இந்தியாவிலே நீளமான ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன் இந்தியாவோட நயகரானே சொல்லலாம். அப்படி தான் சொல்லவும் செய்கிறாங்க. Let's start the trip. ஆந்திராக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம், தெலுங்கானாக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஐ ஆம் ஃப்ரஸ்ட்ரேட்டட். அभी एक्सेप्ट ना करूं. ஓயோ நம்பி வரவே வராதிங்க. சார்மினாரில் ஒரு நாள் வழிப்பறினா கொஞ்சம் வித்தியாசமான வழிப்பறியாக இருக்கும். இந்த குழந்தைங்களை விட்டெல்லாம் வழிப்பறி பண்ணுறது, இந்த லேடிஸ்லாம் வழிப்பறி பண்ணுறது, இங்கே இந்த கை கோத்து நிற்கிறது, கயிறு கட்டி இழுக்கிறது, வண்டியை மறைச்சி காசை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அமுச்சு விட்றாங்க. பார்த்தீங்களா இல்லையா? என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க அதான் மறுபடியும் தூங்கிட்டாங்க. அடுத்த வேட்டுக்கு ரெடி ஆகிட்டாங்க. மகாராஷ்டிரா பக்கத்தில் இருக்கோம். சத்தீஸ்கருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். பட் இந்த மூமெண்ட்லாம் வேற லெவல் மூமெண்ட்டுங்க. ப்ரெஸ்டீஜியஸ் மூமெண்ட் இன் மை லைஃப்ங்கிற மாதிரி இருக்குது. ஐயோ ரிவர் கிராசிங்ப்பா இது. ஆத்தாடி பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஹிந்தி தான், எல்லா இடத்துலையுமே ஹிந்தி தான். ஹாய் மக்கா, ஐ ஆம் வெல்கமிங் த டே 3 ஆஃப் த ட்ரிப். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஜாலியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி டே 3. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜக்தல்பூரில் இருக்கோம். நம்ம டே 1 ஸ்டார்ட் ஆகுது, ஒசூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஹைதராபாத் போய் ஹைதராபாத்லேருந்து ஜக்தல்பூர் வந்துருக்கோம். தூக்கம், நல்ல தூக்கம், அருமையான தூக்கம்னா வேற லெவல் தூக்கம். ரொம்ப நாள் கழிச்சு நல்லா தூங்குனேன். ஓகே, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கேன் ஓரளவுக்கு. அவ்வளோதான், குளிச்சு கிளம்ப வேண்டியதான். பாய். சித்ரகூட் ஃபால்ஸை கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வழக்கமாக எப்போ பார் லேட்டு. ஒரு நாளாச்சும் சீக்கிரமாக போகிறான்னு பார்த்தா நடக்க மாட்டேங்குது, லேட் ஆகிடுச்சு. சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்துடணும். அட்லீஸ்ட் இங்கே ஒரு 10 அந்த ரேஞ்சுக்காவது இங்கே வந்து ஆகணும். அப்படி பிளான்ஸாக தான் வர முடியும். எப்படியும் போகிறதுக்கே 1 hour, வரதுக்கு 1 hour. டைமிங் போகிறது வரதுக்கு மட்டுமே 2 hours ஆகிடும். இப்போ 2 ஹவர்ஸ்ன்னு பார்த்தா கூட இப்போ 7 மணி, 7:30 ஆகுது, 8:30, 9:30 போகிறதுக்கு வரதுக்கு மட்டுமே. அங்கே ஒரு அரை மணி நேரம் தான். அரை மணி நேரத்துக்காக 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போக வேண்டியது இருக்குது. ஸோ சேட். பரவாயில்ல, நம்ம டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, கோபுரம் பார்ப்போம். பாய். ஓகே, நம்ம கிளம்பிட்டோம். இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து எக்ஸாக்டாக ஒரு 1 hour இருக்குது. 1 hourனால் நம்ம வந்து கரெக்டாக டைமுக்கு போயிடலான்னு தான் தோணுது. ஏன்னா லேட்டாக வாய்ப்பு கிடையாது. நமக்கு பெட்ரோல் போட்டாச்சு, அவ்வளோதான். நம்ம இனி எங்கேயுமே நிப்பாட்ட வேண்டிய தேவையில்லை, அப்படியே கிளம்பிட வேண்டியது தான். எக்ஸாக்டாக 940 rupees ஆயிருக்கு. டேங்கை ஃபில் பண்ணிட்டேன். வழக்கம் போல் எப்போவுமே ஃபில் பண்ணுற மாதிரி டேங்கை ஃபில் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் இப்போ வந்து இந்த ஃபால்ஸோட ஒரு டீட்டெயில்டான ஒரு இது கொடுத்துட்றேன். ஆக்சுவலாக இந்த ஃபால்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜக்தல்பூரில் இருக்குது. ஜக்தல்பூர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில் இருக்குது. சத்தீஸ்கரில் ஜக்தல்பூரில் சித்ராகூட் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்குது இந்த ஃபால்ஸு. ஆக்சுவலாக இது பஸ்டர் அப்படிங்கிற ஒரு இடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த ஃபால்ஸு. ஆக்சுவலாக இது பக்கத்துலேயே ஸ்டேயிங்கெல்லாம் இருக்குமா என்னன்னு சொல்லி தெரியலை. நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். ஏன்னா சிட்டிக்குள்ளே ஸ்டே பண்ணுறதே பெஸ்ட்டு. ஏன்னா நைட்டு நம்ம ட்ராவல் பண்ணி வரும்போது அங்கே போய் அங்கே என்னது வில்லேஜுக்குள்ளெல்லாம் இல்லைனா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கேயே புக் பண்ணி இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிட்டேன். இல்லைனா நீங்கள் பக்கத்தில் அங்கே இருக்கா, ஏதாவது ஹோட்டல்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்து சொல்கிறேன். இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குன்னா நான் சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க. ஊருக்குள்ளே எவ்வளோ ஃபால்ஸ் இருக்குது, இந்த ஃபால்ஸுக்கு தான் வரணுமா? எவ்வளோ ஃபால்ஸ் இருக்குடா, இங்கே எதுக்குறா வர அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இந்த ஃபால்ஸ் நிஜமாகவே ஒரு ஸ்பெஷலான ஃபால்ஸ் தான், வித்தியாசமான ஃபால்ஸ் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபால்ஸ் வந்து ஒரு இந்தியன் நயகரா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன் அப்படி சொல்லி சொல்கிறேன்னா, நயகரா நீங்கள் பார்த்துருப்பீங்க மீன்ஸ் வீடியோஸ், ஃபோட்டோஸ், இல்லை நேரில் கூட பார்த்துருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ லெந்துக்கு இருக்கும். அவ்வளோ லெந்தும் ஃபுல்லாகவே தண்ணி கொட்டிகிட்டு இருக்கும். எக்ஸாக்டாக சேமாக தான் இந்த ஃபால்ஸும் இருக்கும். மெயினாக இந்த ஃபால்ஸில் வந்து தண்ணி இருக்கா என்னன்னு சொல்லி தெரியலை. இப்போ இந்த ஒரு 2 நாளாக தான் மழை பெஞ்சிட்டு இருக்குது. லாஸ்ட் வீக் வரைக்கும் இங்கே மழை இல்லை. இங்கே மட்டும் இல்லை, எங்கேயுமே மழை இல்லாமல் தான் இருந்துச்சு. அதனால தான் தண்ணி அந்தளவுக்கு இருக்குமா என்னன்னு சொல்லி தெரியல. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ வந்து இங்கே கான்ஃபிடென்ட்டாக இங்கே வரதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஆல் சீசன் ஃபால்ஸு. எல்லா டைமுமே இந்த ஃபால்ஸில் தண்ணி இருக்கும். இது மட்டும் இல்லை, நான் வந்து சித்ராகூட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபால்ஸ் சொல்லியிருப்பேன்ல, அந்த ஃபால்ஸ்லேயும் எப்போவுமே தண்ணி இருக்கும். ஆல் சீசன் ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நான் போயிட்டுருக்கேன். இந்த ஊர் ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு டீசெண்டாக தான் இருக்குது. நம்ம வந்தது மாதிரி இல்லை, வரும்போது இருந்த ரோடு மாதிரி இல்லை. ஏன்னா நிறைய வீடு, நிறைய கடைலாம் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து சிட்டி இன்னும் கொஞ்சோண்டு வெளியே போயிருப்போம்னு தோணுது. கம்ப்ளீட்டாக சிட்டி விட்டு வெளியே போகலை. ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. அதனால் ஒரே ஒரு சின்ன நம்பிக்கை என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே கயிறு கட்டி இழுக்கிறது, கை கோத்து நிற்கிறது எல்லாத்தையுமே பண்ண மாட்டாங்கன்னு தான் தோணுது. இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா, நான் வந்து
கீழே கமெண்டில் லிங்க் கொடுக்குறேன். கன்ஃபார்மாக அந்த வீடியோ நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருப்பேன். அதனால் போய் பாருங்கள் அந்த வீடியோவை. எப்படி கயிறு கட்டி இழுக்கிறாங்க, எப்படி கைகோத்து நிற்கிறாங்கலாம் பாருங்கள். செம்ம ஃபோர்ஜரி இல்லை ராபரி வழிப்பறி பண்ணிட்டு இருக்காங்க ரோட்லலாம். ஆனால் இந்த ஏரியாவை பார்த்தா அந்தளவுக்கு இருக்க மாதிரிலாம் தெரில. ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்காங்க. நம்ம ஊர் ஓரளவுக்கு டவுனுக்குள்ளெல்லாம் போனால் எப்படி ரோட்ஸ் இருக்குமோ அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த சத்தீஸ்கருக்கு உள்ளே வந்தப்புறம் இந்த ஜக்தல்பூருக்கு உள்ளே வந்தப்புறம் எனக்கு அந்த மாதிரி ஒரு இல்லை, அந்த ஒரு பயம் அவ்வளோதான் விட்டு போச்சுது. இதுக்கு மேலே அந்த மாதிரி எதுவும் இருக்காதுன்னு தான் தோணுது. இப்போ நம்ம சத்தீஸ்கரை விட்டு மறுபடியும் வெளியே போவோம் பார்த்தீங்களா, அப்போ தான் இன்னும் கொஞ்சம் பயம் இருக்கும். இங்கே இருக்க வரைக்கும், இந்த சிட்டிக்குள்ளே இருக்க வரைக்கும் எந்த விஷயம் இல்லை. பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய வீடு, நிறைய வண்டி மூவிங்கு. காலையில் எல்லோரும் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து விடிய காலையில் தான் நான் போயிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30, 7 ஆகுது. இப்போவே எல்லோரும் வேலைக்கெல்லாம் கிளம்பி அந்த மாதிரி போயிட்டு தான் இருக்காங்க. வேலைக்கு ஒரு சிட்டியில் போகிறாங்கன்னா ஓகே, அவங்க வந்து கரெக்டாக தான் இருப்பாங்க, ஒரு பிரச்சனை இல்லைன்னு தான் தோணுது. இந்த வேலைக்கு போகாத சிட்டிஸ் தான் வருமானம் இருக்காதுல்ல, அதனால தான் அவங்க இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள்லாம் செய்கிறது. ஓகே, நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் இந்த பிளேலிஸ்ட்லேயே இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ தான் இருக்கும் கன்ஃபார்மாக. இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ போய் பாருங்கள், எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி கன்ஃபார்மாக நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ரோடு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. நிறைய விவசாய நிலம்லாம் பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் சிட்டியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு தோணுது. நிறைய விவசாய நிலங்கள் எங்கே பார்த்தாலும் தண்ணியாக தான் இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் தண்ணியாக தான் இருக்குது. நிறைய தண்ணி வச்சுருக்காங்க இவங்க, நிறைய தண்ணி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கம் பார்த்தாலும் தண்ணியாக தான் இருக்குது. ரோடு இவ்வளோ நேரம் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. நான் முன்னாடி உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஓ மை காட், ரோடு வந்து அப்படியே வேறு மாதிரி மாறிச்சு. ரோடு போட்டுட்ருக்காங்கன்னு தோணுது. பட் வந்து ரோடு அகலமாக தான் இருக்குது. ரோடு இப்போ தான் போட்டுட்ருக்காங்கன்னு தோணுது. ஆனால் பஞ்சராகம் இருக்க வரைக்கும் ஓகே தான். இங்கே ஒரு ஆறு இருக்குது பாருங்கள். இந்த ஆறு தான் ஆக்சுவலாக நம்ம அங்கேருந்து தண்ணி வர ஆறுன்னு சொல்லி தோணுது. ஆறில் தண்ணி இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு சொல்லி தெரில. ஆறில் தண்ணி இருக்குது, ஒரு டீசெண்டாக இருக்குது. ரொம்ப தண்ணிலாம் இல்லை, ஒரு டீசெண்டாக இருக்குது. அதனால் தண்ணி கன்ஃபார்மாக இருக்கணும், இருந்தே ஆகணும். ஏன்னா ஆல் சீசன் ஃபால்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே தண்ணிக்கெல்லாம் கஷ்டப்படுற மாதிரிலாம் தெரிலங்க. அவ்வளோ தண்ணி இருக்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் தண்ணியாக தான் இருக்குது. ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலுமே தண்ணியாக தான் இருக்குது. அவன் வயல் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, வயல்லாம் அங்கங்கே இருக்குதுல்ல, அந்த வயலெல்லாம் ஃபுல்லாகவே தண்ணியில் நிரம்பி தான் இருக்குது. எதுவுமே அந்த தண்ணிக்கு பஞ்சம் மாதிரியே தெரியலை. நீங்கள் ஆக்சுவலாக போன வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. போன வீடியோலாம் நான் சொல்லியிருப்பேன், சத்தீஸ்கர் வந்து ரொம்ப மோசமான ஏரியா, ரொம்ப ஒஸ்டான ஏரியா, நக்ஸலைட்லாம் நிறைய இருக்க ஏரியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். அந்த மைண்ட் செட் எனக்கு இப்போ வரைக்கும் அப்பயே இருக்கான்னு கேட்டால் கன்ஃபார்மாக இல்லை. அது நிறையவே மாறிச்சு. நிறையவே மாறிச்சு. ஆக்சுவலாக இது வந்து தெலுங்கானாவை விட நல்லா இருக்குது இந்த ஊரெலாம். மக்கள்லாம் இங்கே இருக்கவங்க நல்லா பேசுகிறாங்க. தெலுங்கானாவில் இருக்கிறவங்கெல்லாம் யாருமே அவ்வளோலாம் பேச்செல்லாம் கொடுக்கலாம் நம்மகிட்ட. ஆந்திராவில் இருக்க வரைக்கும் நல்லா பேச்செல்லாம் கொடுத்தாங்க. தெலுங்கானா எப்போ வந்தோமோ அப்போத்துலேருந்தே அவ்வளோவெல்லாம் பேசலாம் மாட்டேன்ட்டாங்க. கொஞ்சம் சிடுசிடுன்னு தான் இருந்தாங்க. யாருமே வந்து தெலுங்கில் கூட பேச மாட்டேன்ட்டாங்க. எல்லாருமே ஹிந்தியில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. நம்மகிட்ட பேச்சு கொடுக்கவே கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இவங்கெல்லாம் நம்ம என்ன பேசினாலும் திருப்பி பதில் சொல்கிறாங்க. எதாவது கேட்டாங்கன்னா திருப்பி பதில் சொல்கிறாங்க. ஏதோ செக் போஸ்ட் இருக்குப்பா, செக் போஸ்ட்டு ஆமாம் போட்டிட்டாங்க. நம்மகிட்ட காசுக்கு தான் பார்க்கிங் காசு கேட்பாங்க தோணுது. டிக்கெட்டா கித்தனா 20. ஓகே பானியா ஓகே. நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்புறோம். டிக்கெட் வந்து 20 ரூபா தான். இங்கேருந்து பார்த்தாவே தெரியுதுங்க, நிறைய தண்ணி இருக்குது. நோ இஷ்யூஸ். ஆக்சுவலாக சவுண்டு கூட இங்கே வர வருதுங்க. உங்களுக்கு அது கேட்குமான்னு சொல்லி தெரில. கேட்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இது எந்த இடத்துல பார்க்கிங்னு வேறு தெரில. ஒரு பக்காவான ஒரு ஆஃப் ரோடில் போட்டு விட்டுருக்காங்க பார்க்கிங்க்கு. இவ்வளோ வண்டிக்கு வருமா இருக்கும். நம்ம வந்து காலையிலே வந்திருக்கோம்ல, அதனால தான் வந்து வண்டி கம்மின்னு சொல்லி தோணுது. ஒரு பைக்கு கூட காணும். பைக்கில் யாரும் வரமாட்டாங்களோ. இங்கே தான் விட்டுருக்காங்க. நம்ம இங்கேயே விட்டுறலாம். இங்கே 2 பைக் இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் வந்து வெயில் பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம சித்திரக்கூட்டுக்குள்ளே வந்துட்டோம். நேரம் அப்படியே போவோம். ஃபால்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். ஒரு பெரிய லிங்கம் ஒன்று இருக்குது. தேட்ஸ் ஏ வெரி பிக் ரைட். ஆனால் இங்கேருந்து பார்க்குறது கொஞ்சம் சின்னதாக தான் தெரியுது. பட் பக்கத்தில் போனால் ரொம்ப பெருசாக தான் இருக்குது. இது ஆக்சுவலாக போகக்கூடாதுன்னு தோணுது. இங்கே வந்து முள்வேலி போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் பக்கத்தில் வர போய் பார்ப்போம். நம்ம அதை தாண்டி போக வேணாம், அதுக்கு முன்னாடி வர நம்ம போய்க்கலாம். வியூ பாயிண்ட் அங்கே இருக்குன்னு தோணுது. அந்த பக்கம் வியூ பாயிண்ட் இருக்குது. ஆனால் நம்ம இந்த பக்கமாக வந்திருக்கோம். வாவ் வாவ், தேட்ஸ் வெரி பிக். தேட்ஸ் வெரி பிக், ஹியூஜ். பார்த்தீங்களா இல்லையா? வியூ பாயிண்ட் அங்கேருந்து இன்னும் நல்லா தெரியும். இது நான் வந்து ஜூம் போக முடியாது. ஐயோ ஜூம் போக முடியாது. இதில் நான் வந்து ஜூம் போகிறதுக்கு வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணுறேன். ஆனால் செம பெருசாக இருக்குங்க. பக்கத்தில் நான் போனால் பயங்கரமாக இருக்கும். அப்படியே ஃபோனில் ட்ரை பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். எஸ்,
இட்ஸே வேற லெவல், பயங்கரமாக இருக்குது. பார்த்தீங்களா இல்லையா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஆக்சுவலாக தண்ணியில் ஜாஸ்தியாக வந்தால் இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரை போகும் போல் இது வரைக்கும் தண்ணி வரும். இது வரைக்கும் தண்ணி வருமா இருக்கும். தண்ணி இங்கே வந்துச்சுன்னா, தண்ணி ஜாஸ்தியாக வந்துச்சுன்னா பாருங்கள், தண்ணி இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இப்போ இது எப்போவுமே இந்த தண்ணி வந்து இந்த கலரில் தான் இருக்கும்னு தோணுது. நம்ம இப்போது அந்த பக்கம் அந்த வியூ பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வியூ பாயிண்டில் போய் பார்ப்போம். அங்கே ஆளுங்க கம்மியாக தான் இருக்காங்க. அங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது. இந்த பக்கம் இந்த குட்டி வியூவை பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கமாக கிளம்புறோம். எல்லாருமே நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் வேடாக தான் இருக்குது. எல்லாருமே கை காட்டிலாம் பேசுகிறாங்க. அங்கே பாரு என்ன நம்ம பண்ணுறோம் பாருங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. கொஞ்சம் வேடாக தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் யாருக்குமே தமிழ் தெரியாதுங்கிற நம்பிக்கையில் நான் பாட்டுக்கு பேசிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். போவோம். இதுதான் இங்கே ஒரு கோயில் இருக்குது. பெரிய லிங்கம், பெரிய காளை ஒன்று இருக்குது. ரொம்ப பெருசாக இல்லை, அந்த லிங்கம் பெருசாக இப்போ தான் பார்க்குறேன். காளை பெருசாக நம்ம இதிலே பார்த்துருப்பேன். லிங்கம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. கோயில் செப்பலே கழட்டலை, சாரி என்ன மன்னிச்சிரு. உள்ளே போவோம். ஆக்சுவலாக நான் இப்போ தான் கோப்ரோவில் ஃபஸ்ட்டாக வீடியோ எடுக்கிறேன். ஆனால் எடிட்டிங் பண்ணும்போது எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு சொல்லி ஒன்றும் தெரில. தண்ணி இங்கே வர வருதுங்க. அப்படியே உங்களுக்கு முன்னாடி காட்டினேன்னா பயங்கரமாக சாரல் அடிக்குது. சாரல்னால் அந்த தண்ணியோட சாரல் தான். கொஞ்சம் எனக்கு க்ளோஸாக போக இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு நான் தோணுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு செல்ஃபி பாயிண்ட். இது செல்ஃபி பாயிண்ட்டாக இல்லை, இதுக்கு பேர் வந்து போட்டிருக்காங்கன்னு தோணுது. என்ன ஹிந்தியில் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அது என்னன்னு சொல்லி. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து அதான் செல்ஃபி பாயிண்ட். எல்லோரும் செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே நேரே உள்ளே என்ட்ராகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக பக்கத்தில் போய் நான் உங்களுக்கு அதை வந்து ஒயிட் ஆங்கிளில் போட்டு காமிக்கிறேன். ஆக்சுவலி இப்போ இருக்குதே ஒயிட் ஆங்கிளில் தான் இருக்குது. இன்னும் பக்கத்தில் போய் ஃபுல் ஒயிடாக போட்டு காமிக்கிறேன். இது இன்னும் தண்ணி ஜாஸ்தி வந்துச்சுன்னா எங்கள் அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் தண்ணி வருமா. ஆனால் இப்போ வந்து தண்ணி கம்மியாக இருக்கனால அந்த அளவுக்கு தண்ணி இல்லை. இவ்வளோ தான் தண்ணி இருக்குது. நம்ம நேராக எங்கே போகலாம், அந்த கேப்பில் போகலாம். இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வந்து அந்த கேப்புக்குள்ளே போய்க்கலாம். This is the view. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஆளுங்கெல்லாம் போயிருக்காங்க. அங்கெல்லாம் ஆக்சுவலாக தெரியுதா அந்த இடத்துல தெரியுது பாருங்கள். ஆளுங்கெல்லாம் போயிருக்காங்க. அங்கெல்லாம் ஆக்சுவலாக யாரும் போகாதீங்க. தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி வந்துச்சுன்னா அவ்வளோதான். இது அங்கே பாருப்பா போட்டெல்லாம் வருது. பேட்ஸ் போட். அந்த போட்டில் ஒரு சஃபாரி கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும். அப்படியே லைட்டாக அந்த நயகராவோட டச்சு நமக்கு கரெக்டாக இருக்குங்க. பார்த்தீங்களா இல்லையா ரெயின்போ தெரியுதா, செம்ம ரெயின்போ. திஸ் இஸ் த ஃபால்ஸ் ப்ரோ, திஸ் இஸ் த ஃபால்ஸ். எவ்வளோ பெருசாக இருக்குது. அதுவும் இந்த இடத்துல பாருங்களேன், மெயினாக இந்த இடம். அந்த இடத்துல பாருங்கள், ஃபோக்கஸ் ஆகு சொதப்பாத. இந்த இடம், அந்த இடத்த பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. அந்த இடத்துல தண்ணியெல்லாம் ஏதோ இந்த எரிமலை குழம்புல கொதிக்கிற மாதிரி அந்த இடத்துல எக்ஸாக்டாக அப்படி. அதாச்சும் அது ஒரு குட்டி ஃபால்ஸ் இல்லை, ஜஸ்ட் அந்த ஊற்றுது. அதுலேருந்து மறுபடியும் கிளம்பி அது வருதா, பார்க்கவே பயங்கரமாக இருக்குது அந்த இடத்த. நீங்கள் இங்கே வர்றீங்கன்னா பக்காவான ஒரு மன்சூன் சீசன் வாங்க. ஆக்சுவலி இப்போ மன்சூன் முடிஞ்சிருக்கோன்னு தோணுது. இனிமேல் தான் அடுத்த மன்சூன் ஆரம்பிக்கும். எக்ஸாக்டாக மன்சூன் சீசனுக்கு வாங்க, வேறு மாதிரி என்ஜாய் பண்ணலாம், வேறு மாதிரி. இப்போ நான் இங்கே ஜூம் பண்ணுறேன் பாருங்க. ஆக்சுவலாக இது வந்து எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூமின். ஓகே. இப்போ நான் ஃபால்ஸோட எண்டுக்கு நான் ஜூம் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல பாருங்கள். அந்த இடம்லாம் எப்படி இருக்குதுன்னா, இங்கேருந்து இங்கே வரைக்கும் அது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னா, ஏதோ கரெக்டாக அந்த ஃபால்ஸுக்காகவே வெட்டி வச்ச மாதிரி இருக்குது. பயங்கரமாக இருக்குது. இந்த எண்டுலேருந்து அங்கே வரைக்கும் அப்படி தான் இருக்குது. வேறு லெவல். அதை முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து ரிவர் அப்படியே கண்டினியூ ஆகுது. நல்ல ஒரு வேறு லெவல் சீனிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. பயங்கர சீனிக்காக இருக்குது. அங்கே ஒரு போட் அண்ணாச்சி அப்போவே போட் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு டூரிஸ்ட்டை வச்சு ஓட்டுறாங்களா என்னன்னு சொல்லி தெரில. போட் ஃபெசிலிட்டி அவைலபிலிட்டி இருக்கான்னு சொல்லி தெரில. இருந்தால் கூட இப்போ நான் போகிறதுக்கான பிளான்லேயே கிடையாது. இன்னொரு நாள் வந்தால் இன்னொரு நாள் போய்க்கலாம் போட்டில். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டைமிங் இங்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அவள் தான் நம்ம ஃபால்ஸை முடிச்சிட்டோம், ஃபால்ஸை பார்த்துட்டோம். ஃபால்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஃபால்ஸ் நீங்கள் பின்னாடி அப்படியே தெரியும்.
பங்கமாக இருக்குது ஃபால்ஸு. இந்த சத்தீஸ்கர் வந்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் வந்து மிஸ்ஸே பண்ணாதீங்க. இந்த ஃபால்ஸுக்கு நீங்கள் எப்போ வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மன்சூன் சீசனில் வர பாருங்கள். மற்ற சீசன்லலாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மன்சூன் சீசனில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபால்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அதாச்சும் அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் தண்ணி வரும். இப்போவே ஜாஸ்தியாக தண்ணி வருதுன்னா அப்போ மன்சூன் சீசனில் பார்த்துவங்க எப்படி வரும்னு சொல்லி. நமக்கு இங்கே வந்து ஹிந்தி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கிடச்சிருக்காங்க, நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர். நை தமிழ்நாடு சப்ஸ்கிரைபர் டன். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம், ஜாலி, தேங்க்யூ, பாய். நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் இங்கே ஒருத்தருக்கு கிடைச்சிருக்காங்க. கன்ஃபார்ம் நம்ம சேனல்லாம் பார்க்க மாட்டாங்க, கட்டாயம் பார்க்க மாட்டாங்க. ஏன் பார்க்க மாட்டாங்க சொல்கிறான்னா, அவங்க வந்து ஹிந்தி, நம்ம வந்து தமிழ். பாட்டு வந்து கேட்குறாங்க, என்னப்பா பிளாகரா அப்படின்னாங்க. ஆமாம் பிளாகர் தான் சொன்னோன்னே சேனல் நேம் கொடுங்கன்னு சொல்லி ஃபோனை கொடுத்தாங்க. அதை சேனலில் போட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டேன். இது ஒரு மட்டமான செயல் தான், ஆனா நல்லா இருக்குப்பா. நமக்கு எங்க இப்போ சத்தீஸ்கர்ல ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, பங்கம்ல வேற லெவல். சத்தீஸ்கர்ல ஒரு சப்ஸ்கிரைபர், இதெல்லாம் வந்து வரலாற்றுல பொறிக்கணும். சத்தீஸ்கர்ல நான் ஒரு சப்ஸ்கிரைபர் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரிப்பா தான் வருது. ஓகே, நம்ம அந்த செல்ஃபி பாயிண்ட்டுக்கு போவோம். செல்ஃபி பாயிண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஹிந்தி படிக்க தெரிஞ்சா சொல்லுங்க இது என்னன்னு சொல்லி. எனக்கு இது என்னன்னு சொல்லி எக்ஸாக்டா தெரில. இது வந்து எனக்கு என்ன சொல்லி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஐ லவ், ஓகே. அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து டி மாதிரி இருக்குது, அதனால நம்ம வந்து டான்னு வச்சுப்போம். அது டா, இது வந்து ரான்னு தோணுது. அதுக்கப்புறம் வந்து ஹான்னு தோணுது, அதுக்கப்புறம் இது ரான்னு தோணுது. மொத்தமாக நம்ம சேர்த்து பார்க்கும்போது டாரா ஹாரா, ஐ லவ் டாரா ஹாரா. தெரில, எனக்கு எக்ஸாக்டாக என்னன்னு சொல்லி தெரில. உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சுச்சுன்னா சொல்லுங்க. எப்பா ஹிந்தியெல்லாம் கற்றுக்கணுமாப்பா, எப்படியாச்சும் 30 நாளில் ஹிந்தி கற்றுப்பது எப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வாங்கியாச்சும் அடுத்த ஒரு கொஞ்ச நாள் நம்ம வந்து ஹிந்தி கற்றுக்குறோம். செல்ஃபி பாயிண்ட் இங்கே நேச்சுரல் ட்ரையல் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு இடம் இருக்குது. இங்கே சரி வந்துட்டோம், இங்கேயும் ஜஸ்ட் ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஓ, இதுதான் போட்டு போலப்பா, அவங்கெல்லாம் இது பண்ணி போனாங்கல்ல உள்ள, அந்த போட் இதுதான் தோணுது. ஜஸ்ட்டு பார்த்துட்டு கிளம்பிடலாம். ஆல்ரெடி டைம் வந்து ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே எங்கே வேஸ்ட் பண்ண வேணாம். வேஸ்ட் பண்ணுறதில்ல, நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக இது என்னது இது நேச்சுரல் ட்ரையல் என்னமோ போகுதுப்பா. வேணாம்ல, போக வேணான்னு தான் தோணுது. இல்லை லைட்டாக போய் பார்ப்போமா? ஐயோ, போக வேணான்னு தோணுது, போய் பார்க்கலான்னு தோணுது. இங்கே பாருங்கள், இங்கேயே பார்த்தாவே தெரியும் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. யூஆர் ஹியர், இது நேச்சுரல் ட்ரையலு. கேட் 1, கேட் 2, இந்த கேட்லாம் பார்க்கவே இல்லையே நான். கார்டன் ஏரியா, டாய்லெட்டு, மஷ்ரூம் ஏரியாவா என்னன்னே தெரில. உடன் காட்டேஜ் தான். அதுக்கப்புறம் வந்து கேவ் ஸ்ட்ரக்சர் 3, இதெல்லாம் வந்து சின்ன குழந்தைங்களோடது. நம்ம அங்கெல்லாம் போக வேணாம், நம்ம ரிட்டர்ன் கிளம்பிடலாம். இங்கே இருந்து வேணா வியூ பார்க்கலாம். இதை விட அந்த வியூ நல்லா இருக்கும். இந்த வியூவில் பார்க்கலாம் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி. ஐயோ, இது வியூ அந்த அளவுக்கு இல்லைங்க, இதுதான் வியூ. தட்ஸ் பிக்கர் அண்ட் பிக்கர் அண்ட் பிக்கர். ஓகே, கிளம்புவோம். டைம் இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டைம் வந்து 8:45 ஆயிடுச்சு. ஃபோக்கஸ் ஆகுது. ஓகே, நம்ம இங்கேருந்து பாய் சொல்லிட்டு கிளம்பிடலாம். டாட்டா, பாய். ஓகே, நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். ஆக்சுவலாக இப்போவே நான் வந்து டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். டைம் நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தது இந்த 1/2 hour தான், ஆனால் இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours கிட்ட நான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம அந்த டைமை கொஞ்சம் மேட்ச் பண்ணியே ஆகணும். ஓகே, நம்ம வந்து எதுவும் கேட்கல, ஒரு பிரச்சனை இல்லை. உள்ளே என்ட்ராகும் மட்டும் தான் கேட்பாங்களா இருக்கும், வெளியே போகும்போதெல்லாம் எதுவுமே கேட்கல. ஓகே, ஃபால்ஸ் எப்படி இருக்குது, நான் வந்து எதிர்பார்த்து வந்த அளவுக்கு இருக்கான்னு கேட்டால் ஷூராகவே வந்து ஒர்த்து வேறு லெவல் ஒர்த்து, செம்மையாக இருந்துச்சு ஃபால்ஸு. ஆனால் என்ன, இன்னும் தண்ணி வந்திருந்தா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். ஆக்சுவலாக மழை கொஞ்சம் இன்னும் பெருஞ்சிருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் நான் இப்போ போய் ஆக வேண்டும், ஏன்னா வந்து டைமை மேட்ச் பண்ணோம். அதனால் நான் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஓகே, நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நம்ம அடுத்த வீடியோ வந்து சித்ராகட் ஃபால்ஸ் போகிறோம். அந்த ஃபால்ஸ் வந்து இன்னும் வேறு மாதிரி ஃபால்ஸாக இருக்கும். இந்த ஃபால்ஸ் ஆச்சும் ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளோ மட்டும் தான் இருந்துச்சு. அந்த ஃபால்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபவுண்டெயின்ரா, இது ஃபால்ஸ் இல்லடா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவீங்க. இதுக்கும் நான் ஆல்மோஸ்ட் பில்டப் கொடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.